பாடலர் செய்யா அவர்கள் எனக்கு தந்தையாராகவும் குருநாதராகவும் வைத்தவர். அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவிதையை எழுதி கொண்டிருப்பார். அவர் படிக்கிற நூல், பயன்படுத்துகிற நாட்குறிப்பு, சில தாள்களிலே கூட அவ்வப்போது எழுதுவார். அப்படி நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் தொகுத்தாலே ஒரு சிறந்த நூல் நமக்கு கிடைக்கும். அதையெல்லாம் தொகுத்து கூட நான் ஒரு முறை ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறேன். அதுல திருமுறை சிறப்பு என்று அவருடைய மணிவிழாவில் வெளியிட்டோம். பின்னாலே கூட பல பதிவு. அதுல ஒரு அருமையான ஒரு பாடல் அவர் அவ்வப்போது வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் எழுதுவார். ரயில் பயண டிக்கெட்டுல கூட சிறுக்காக அப்படியே ரயில்ல பயணம் செய்யும் போது எழுதுவார். அப்படி ஒரு பாடல் நம்முடைய திருவாசகத்தை பற்றியும் திருக்கோவையாரை பற்றி ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்கிறார். ஆள் உடைய சீரடிகளார் வாசகம் கோவை மாடும் உயர்கட்கு இனிய மாமருந்தாய் நீளும் பிறவி பிணி தீர்க்கும் பெற்றியது ஞான திறவு என்பார் சான்றோர் தெரிந்து. இது அருமையான ஒரு வெண்பா. ஆளுடைய சீரடிகளார் வாசகம் கோவை, திருவாசகம் திருக்கோவையார் மாளும் நம் உயிர்கட்கு இனிய மாமருந்தாய் அமைவது. அது மாத்திரமல்ல, நீளும் பிறவி பிணி தீர்க்கும் பெற்றியது. பெற்றினா தன்மை என்று பொருள். நம்முடைய பிறவி பிணி தீர்க்கும் தன்மை கொண்டது திருவாசகம் திருக்கோவையார். அதுவே நம்முடைய ஞானத்துக்கான திறவுகோல் என்றும் அருமையான அந்த வெண்பாவில பாடியிருக்கிறார். ஆளுடைய சீரடிகளார் வாசகம் கோவை மாடும் உயிர்கட்கு இனிய மாமருந்தாய் நீளும் பிறவி பிணி தீர்க்கும் பெற்றியது ஞான திறவு என்பார் சான்றோர் தெரிந்து என்று ஒரு அருமையான பாடலை அவர் எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய அன்பர்கள் திருவாசகத்தை பற்றி பலவாறாக பாடியிருக்கிறார்கள். அது ஒரு சிறந்த கவிதை நூல். கவிதை என்று சொன்னால் உள்ளத்து உள்ளது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உள்ளத்து உள்ள உணர்ச்சிகளை தெள்ளத் தெளிந்த தமிழில் தெளிய உரைப்பது கவிதை என்று ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. அது நாமக்கல் கவிஞர் எழுதின பாடல் என்று கருதுகிறேன். அப்படி ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி சிறந்த கவிதையாக நம்முடைய மணிவாசக பெருமானருடைய திருவாசகம் அமைந்திருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சிறந்த கவி என்பது அதனை பாடும் கவிஞனின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இறைவனை அவர் அனுபவித்த அனுபவத்தை பலவாறு இந்த நூலில பல்வேறு இடங்களிலே அப்படியே சொல்லிக்கொண்டே போகிறார். அப்படி அவர் சொல்லுகிற போது ஒரு இடத்துல சொல்லுகிறார், இறைவனை கண்டவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் கண்டதில்லை என்று ஒரு அருமையான தொடர் கூட உண்டு. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆனால் நம்முடைய மணிவாசக பெருமான் இறைவனை கண்டதை அவரே சொல்லுகிறார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, அவனனை ஆட்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளு